எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சண்டே எடுத்திருந்த ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் நிறைய ரெசிபியோட இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங் காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன். நாள் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். சரி, காலையில் ஆப்ஷனே இல்லை, இட்லி தான் ஊற்றி ஆகணும். ஃபஸ்ட்டு இட்லி பானையை ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே இட்லி ஊற்றி வச்சிடலான்னு அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். லேட்டாக எழுந்திரிச்சாலே இந்த பாப்பாவுக்கு வந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பா. இன்றைக்கி காலையில் இட்லி ஊற்றும் போதே எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டா. இட்லி சைடிஷாக வேறு மட்டன் குழம்பு வைக்கணும். மட்டன் வேகிறதுக்கே டைம் ஆகும். அதனால டக் டக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து இட்லியை ஊற்றி வச்சுட்டா, சரி இட்லி மட்டும் சாப்பிடுவாளேன்னு அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுக்கிட்டேன். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையோடையே சின்ன வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து மட்டன் குழம்பு ஒரு சைடும் இட்லி ஒரு சைடையும் வேக வச்சுக்கிட்டேன். மட்டன் குழம்புக்கு கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். தக்காளி வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் புளிப்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் 2 நிமிஷம் அந்த மசாலாவோடய நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் வச்சுக்கலாம். என்னோடய மட்டன் வந்து 4 விசில்லே வெந்துடும். சைடில் நம்ம ஊற்றி வச்சுருந்த இட்லியுமே நல்லா வெந்துருச்சு. குக்கரில் விசிலை வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லியையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இட்லி மாவு ரெசிபி நேற்று ஷார்ட்ஸில் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நல்லாவே சாஃப்டாக குண்டு குண்டாக சூப்பராக வந்து இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மட்டன் 4 விசில் வந்துருச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம் சேர்த்துட்டு அப்படியே நெய்ஸாக அரைச்சி நம்ம வந்து குழம்போட சேர்த்துக்கலாம். இது பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறனால டைமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3யுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சூப்பராக நல்ல வாசமாக கமகமன்னு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும். சூடாக வந்து இட்லியும் வச்சு நிறையா மட்டன் குழம்பு ஊற்றி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே லஞ்சு செய்ய வந்துட்டேன். லஞ்சுக்கு வந்து சிக்கன் தந்தூரி பண்ணலான்னு 2 பீஸ் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிக்கனையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க, கிரேவி ஏதாவது பண்ணேன்னு. ஃபஸ்ட்டு தந்தூரிக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் வந்து தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ், அவ்வளோதான் இந்த மசாலாவுக்கு. வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிக்கனில் அப்ளை பண்ணும்போது ஒரு 2 மணி நேரத்துக்காவது நல்லா ஊறணும். அப்போ தான் இந்த சிக்கனுக்குள்ளே வந்து சாரும். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிட்டேன், அந்த நல்ல மசாலா எல்லாம் ஒட்டுறதுக்காண்டி. ஆனால் கடையில் கொடுக்கும்போது வேறு மாதிரி வெட்டி தருவாங்க. இது ரொம்ப பெரிய பீஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்படியோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் மசாலா தடவி அப்படியே ஊற வச்சுட்டேன். கொஞ்சமாக சிக்கன் இருந்துச்சுல, அதை வந்து சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ண வந்துட்டேன். ஒரு சைடு சாதமும் வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து சிக்கன் தொக்குக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 2 தக்காளி இதுக்கும் சேர்த்துட்டு நல்லா தொக்கு பதத்தில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இறால் தொக்கு பண்ணி அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு. அதனால் இதே மாதிரி சிக்கன் தொக்கு ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஒரு பச்சை மிளகாய் கண்டிப்பாக போடணும், அதையும் சேர்த்துட்டு சிக்கன் மசாலாவும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருந்தேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. அதிலே நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காயோட சோம்பு சேர்த்துட்டு நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடும். ஃபைனலாக வந்து நம்ம கிரில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தந்தூரி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பட்டரில் தோசைக்கல்லில் சேர்த்துட்டு பண்ணி வச்சுருக்க மசாலா போட்டிருந்த சிக்கனையும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். வச்சு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி திருப்பி போட்டு எடுத்து நல்லா டோஸ்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம். சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிரும். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர வரைக்கும் எங்களுக்கு வெயிட் பண்ண முடியலை. அதனால நாங்கள் டக்குன்னு ரெடி ஆனோடனே சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சிக்கன் பெரிய பீஸா போட்டிருந்தனால கொஞ்சம் தோசைக்கல் தான் பத்தாமல் இருந்துச்சு. மாற்றி மாற்றி போட்டு எப்படியோ வேக வச்சு எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் சரி டேஸ்ட்டும்.
ஃபைனலாக மேலாப்பில் லெமன் புழிஞ்சு ஆனியன் மயம் வச்சு சாப்பிடும்போது கடையில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா திருப்பி திருப்பி போட்டு 1 ஹவர் வேக வச்சு எடுத்தோம்னால இந்த மாதிரி சூப்பரான கிரில் வந்து கிடைக்கும். என்னைக்காச்சும் ஆசைப்பட்டா வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக கிரில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ரைஸ் சாப்பிட்ருந்தோம். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி கிரில்ல வச்சு சூப்பராக லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.